ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆன் ரோடு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸாக இருக்கட்டும், அந்த பர்சனலாக எனக்கே கேட்டிருந்தீங்க, கால்மே பண்ணியிருந்தீங்க. ஏதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு அசட்டாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வெளியூர் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இருக்கிறதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே எனக்குமே கால்மே பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த சரௌண்டிங்கில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுக்குமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். இதோட அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால பெங்களூருமே நம்ம தாராளமாக போய்க்கலாம். இப்போ சேனலில் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கே காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு அசட்டுமே உருவாக்கிக்கலாம். இதோட பார்த்தோன்னா கம்பெனி சைட்லேருந்து ஃப்ரீ சைட் விசிட் ஆர்கனைஸுமே பண்ணுறாங்க. அதையுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் யூட்டிலைஸுமே பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இருக்க எல்லா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே சார், சூப்பர். நீங்கள் ஆல்ரெடி ஃபோனில் சொன்ன மாதிரி ஆன் ரோடு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக. இப்போ சைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைட்டாக தான் சார் இருக்கும், ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்டாக தான் இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ரெசிடென்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துமே சூட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களுமே சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. பார்த்தோம் அப்படின்னம்னாலே பார்த்தீங்கன்னா நானும் நிறைய சைட்டு எவ்வளோ ரிவீல் பண்ணியிருக்கோம். பட் ஒரு அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு கடல் மாதிரி ஒரு பெரிய சைட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக. நிறைய இது என்ன அப்படின்னம்னா அதான் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி எண்ட் ஆஃப் டைமில் பார்த்தோன்னா நாங்கள் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. பட் நீங்கள் அட் அ டைம்லேயே ஒரு 50 ஏக்கர்ஸில் ஒரு ஆன் ரோட்டில் இது பண்ணியிருக்கு அப்படிங்கும்போதே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி ரிவீல் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்குமே இதுதான். கண்டிப்பாக நல்ல ஒரு பட்ஜெட்லுமே கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களை பற்றியும் உங்களுடைய கம்பெனியை பற்றியும் இப்போ இன்ட்ரோ கொடுத்துருங்க. என்னோட பேர் பழனிவேல். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷமாக இருக்கும். எங்களுடைய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ் அசோசியேட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு 18 வருஷமாக பார்த்தீங்கன்னா அங்கே ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நாங்கள் பண்ணுறோம்னா எல்லா தரப்பட்ட மக்களுமே வாங்கணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவ். நாங்கள் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் 18 வருஷத்துக்கு முன்னால் வாங்கி கொடுத்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 மடங்கு 7 மடங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா, நாங்கள் பண்ணுற சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு சைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேஅவுட்டை நல்லா டெவலப் பண்ணி நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க உடனே வீடு கட்டுற மாதிரி இடமா தான் நாங்கள் பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் சைட்டு. நம்ம சைட்டுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் பஸ் ரூட் இருக்குது. நம்ம இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நம்ம காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு உடனே வீடு கட்டுற அளவுக்கும் இங்கே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சார் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இடம் வாங்கி ஒரு 25 lakhsக்குள்ள ஒரு வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கி போகிறவங்களுக்கு இந்த இடம் நல்லாவே சூட் ஆகும் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா மெயின் ரோட் நல்லா ஏன்னா ஆன் ரோடு இருக்குது. ப்ளஸ் நீங்கள் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர் ஒரு நல்ல டெவலப் ஆகக்கூடிய லொக்கேஷனை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வெளியூரில் இருந்தெல்லாம் கூட வெளிநாட்டிலேருந்து கூட இது பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப சூட் ஆகும். கண்டிப்பாக. சூப்பர் சார். எங்கே சைட் போட்டோம் அப்படின்னம்னாலும் ரொம்ப முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா தண்ணி தான். கண்டிப்பாக மனிதர்களுக்கோட வாழ்வாதாரமே அதுதான் இங்கே கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நம்மளோட சைட்டை பற்றி. கண்டிப்பாக சார். இப்போ நம்ம இடத்த பொறுத்தவரை என்ன பெரிய ப்ளஸ்னா சார், நம்ம மண் பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி சார். ஆமாம், செம்மண்ணா இருக்கு. செம்மண் பூமின்றதுலாம் 2 அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பூமி. கிரவுண்ட் வாட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி மாதிரி அப்படியே போர் தண்ணி அப்படியே எடுத்து குடிக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணவே தெரியல, அப்படியே எடுத்து குடிக்கலாம். நம்ம தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம இங்கே போரும் போட்டிருக்கோம். அவங்க தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க தண்ணி பார்க்கலாம். வாங்க. இது பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே குடிக்கலாம். தண்ணி நல்ல கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்குது. ஆமாம் சார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடியிலே தண்ணி கிடைக்குது சார். தண்ணி நல்லா இருக்குது சார். அப்படியே டேங்கில் ஏற்றி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே.
இந்த அவனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்களில் பாத்தீங்கன்னா சின்னதா வச்சிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம பெரிய மரமே வாங்கிட்டு ஸோ நம்ம சைட்ல ஃபுல்லாமே நம்ம ரோடு தார் ரோடு போட்டிருக்கோம். ஆமா, பிளாக் ரோடு போட்டிருக்கோம். இந்த ரோட்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்கா அவனிட்டிஸ் ஃபுல்லாவே நம்ம ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே நம்ம வச்சு கொடுத்துறோம். ஓகே ஓகே. ஸோ சின்ன இதுக்கும் நம்ம இது பெரிய மரமா வச்சு ஸோ அதனோட பெனிஃபிட் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். லைன் பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா இபி லைன் உள்ளே கொண்டு வந்துருக்கோம் சார். ஓகே. என்னன்னா இபி லைன் வந்ததுனால இடம் வாங்கிட்டு உடனே வந்து வீடு கட்டலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போறோம்னு பாத்தீங்கன்னா இடம் வாங்கணும் அப்படின்னாக்கா வீடுங்க வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போடுற இடமும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து அப்ரிஷியேஷன் ஆயிடும். எங்கெல்லாம் இறக்கிருக்காங்க சார்? என்ன வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்களா? ஆமா சார். இப்போ வந்து இங்க வந்து நம்ம வாங்கின கஸ்டமர் வந்து ஆக்சுவலா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வர மாதிரி வாங்கிட்டு அப்புறமா ஒரு 3 வருஷம் கழிச்சு வீடு கட்டலாம்னு பிளான் பண்ணாரு. சரி, ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பக்கத்துல வீடுங்களா இருக்குதுனால சரி உடனே வீடு கட்டி நம்ம இங்க வந்துடலாம். ஏன்னா மெயின் ரோடாவும் இருக்கு, பக்கத்துலயே பஸ் எல்லாம் நிக்குது, பஸ் ஸ்டாப் இருக்கு, அதனால வீடு கட்டலாம் அப்படின்ட்டு வந்து இப்ப கல் இறக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கிருக்காங்க. இங்க ரெண்டல் இன்கம் பாத்தீங்கன்னா இங்க டிமாண்டா போயிட்டு இருக்கு. சோ அதனால இப்ப வீடு ஸ்டார்ட் கட்டுறதுக்கு அங்க வந்து பிளான் பண்ணிருக்காங்க சார். ஓகே சார். இப்போ நம்ம இங்க வந்து என்னென்ன சைஸஸ்ல இருந்து அவைலபிளா வந்திருக்கு? ஆக்சுவலா இங்க நம்மளுடைய கான்செப்ட் என்ன சார், எல்லாராலையும் இங்க வந்து பிளாட் வாங்கக்கூடிய மாதிரி தான் நம்ம வந்து சைஸஸ் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பா. சோ நம்ம வந்து மினிமம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கொயர் டைப்பா வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம பண்ணிருக்கோம். ஸோ ஒரு அஃபோர்டபுள் சைஸஸான 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அதான் நீங்க சொல்லி இந்த மாதிரி எல்லாராலுமே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வந்து நீங்க லான்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். நம்ம பிளாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயரா உங்களுக்கு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஸ்கொயரா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஏன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பார கிரவுண்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் உங்களுக்கு ஸ்கொயர் டைமென்ஷனில் இருக்கும், நிறைய இது கோர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் 600 700 எல்லாமே நல்ல ஒரு ஸ்கொயர் டைமென்ஷன். ஸ்கொயர் பண்ணால் வந்து கீழே நல்லா கார் பார்க்கிங் 2 வீலர் விட்டு நல்லா 2 பிளேஸ்ல சூப்பராக வந்து வீடு கட்டிக்கலாம். ஓகே ஓகே. ஃப்ரண்டேஜ் என்ன ஃப்ரண்டேஜ்லேருந்து சார் இருக்குது? ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 அடியிலேருந்து கொடுத்துருக்கோம். 20 அடி. ஓகே. 600க்கு 20 அடிங்கிறது நல்ல ஒரு டீசெண்டான ஒரு இதுதான். ஆமாம். ஸோ அதுலேயே நல்லா ப்ராப்பராக வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய கனவு வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பக்கம். கண்டிப்பாக. சூப்பர் சார். சைட் உள்ள அம்யூனிட்டிஸ்னால் என்ன மாதிரி சார் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்? ஆக்சுவலாக நம்ம வந்து பெரிய சைட் சார், வந்து ஒரு 50 ஏக்கர் சைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருவோம், பெரிய ஆர்ச் ஒன்று கொடுத்துருவோம், 2 ஆர்ச் கொடுத்துருக்கீங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மொத்தம் வந்து 5 பெரிய பார்க் கொடுக்குறோம் சார். 5 பார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 ஸ்கொயர் ஃபீட். பார்க்கே 5 பார்க் அது பெரிய 127 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 காமன் ஏரியா விட்டுருக்கோம், ஒரு ரேஷன் ஷாப்புக்கு, லைப்ரரி வைக்கிறதுக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வைக்கிறதுக்கு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 காமன் ஏரியா விட்டுருக்கோம். ஓகே. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அவனிட்ரிஸ் வச்சு நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். சரி, ஓகே சார். ஓகே. இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் ரோடே வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு உள்ள கொடுத்துருக்கோம். ஓகே. கட் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 ஃபீட் ரோடு, ஓகே, 24 ஃபீட் ரோடு தான் நம்ம வந்து மினிமம் ரோடே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சார். மினிமமே 23 தான், மேக்ஸிமம் நமக்கு 40 ஃபீட் ரோடு 40 ஃபீட் ரோடு வரையும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காங்கிரீட்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரோடு சைடு வியூ ஃபுல்லாகவே நம்ம வந்து காங்கிரீட் கொடுத்துருக்கோம். நார்மலாக அந்த ஸ்டோன் மாதிரி பதிப்பாங்க, பட் ஆனால் நீங்கள் காங்கிரீட்லேயே கொடுத்துருக்கோம். நம்ம காங்கிரீட்லேயே இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த கல்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல காங்கிரீட்டு உள்ள நல்லா 2 அடி நல்லா பதிச்சு நம்ம நல்லா தெரியுற மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இதுல என்ன ஒரு ப்ளஸ், நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடுமே சரி இந்த கல்லுமே அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. பிளாட் நம்ம மார்க்கிங் வந்து கொடுக்கறதுனால எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். சூப்பர் சார். அதான் நீங்கள் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி 2 என்ட்ரன்ஸ் வந்து இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு, கரெக்ட்டுங்களா சார்? ஆமாம் சார், கரெக்ட் சார். அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஆமாம். ஸோ இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு சைடு சார். ஓகே. ஸ்ட்ரெயிட் ஹைவே பஸ் கூட போகுது பாருங்க, நீங்கள் பார்த்தா. ஆமாம். ஸோ பஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம நின்ன 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 பஸ் பக்கம் போயிடுச்சு. ஆமாம், ஃப்ரீக்வன்சி பஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே. ஓகே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் போயிடலாம். காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல போயிட்டு. சரி, ஓகே சார். ஓகே. ஸோ நியர்பைல நமக்கு ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் சார்? நியர்பை ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பல்லவா ஃபார்மசி பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு, அதுக்குள்ள மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுமே இருக்கு. சரி, ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு இந்த என்ட்ரன்ஸ் வந்து இப்படி லெஃப்ட்ல போனோம்னாக்கா மீனாட்சி மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. சரி, ஸோ அதுல இருந்து போனோம்னாக்கா ஒரு சிபிஎஸ்சி சித்ரா சிபிஎஸ்சி ஸ்கூலுமே நம்மகிட்ட நியர்பைல இருக்கு சரிங்க. ஓகே. அப்போ ஸ்கூல், காலேஜ், நமக்கு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே, ஸோ என்னென்ன ரெக்குயர்மெண்ட் தேவையோ அது எல்லாமே நியர்பைல இருக்கு. ஓகே சார். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின், ஸோ எல்லா சைட்லையுமே நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர் இங்கே வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா ஒரு டெவலப்பர், நம்ம ப்ரொமோட்டர் வந்து நீங்கள் வந்து சைட் லான்ச் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க டெவலப்மெண்ட்டை வச்சு தான் வந்து போடுவோம். கண்டிப்பாக. ஸோ அப்படிங்கும்போது நம்ம கஸ்டமரை விட உங்களுக்கு தான் நீங்கள் ஏரியா வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. இங்கே போட்டோம் அப்படின்னா மூவ் ஆகும், ஸோ இங்கே ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இங்கே நம்ம இங்கே ஒரு 50 ஏக்கர் ஒரு டவுன்ஷிப்பாக ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே பக்கத்தில் என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது, ஸோ யார் வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான்
இந்த கொஸ்டின் நான் வந்து கேட்குறேன். சரி, காஞ்சிபுரத்தை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம்னாக்கா, காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்ரெடி டெம்பிள் சிட்டி சார். இப்போ வந்து ஆமாம் சார். ஆமாம், வேர்ல்டு வைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டூரிசம் இங்கே வராங்க. ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து இன்னைக்கு ஃபேமஸ். அது மட்டும் ஃபேமஸ். முகூர்த்தத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல தான் இன்னைக்கு வந்து புடவை சென்டிமெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இங்கே வருவாங்க. கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஓஹோ. வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரகடம் இருக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாங்கல்கோட்டோட சிப்காட் செய்யார் சிப்காட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாவிலே பெரிய சிப்காட்டுங்க. அது வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. 16 ஏக்கர், ஒரு 6000 ஏக்கர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒர்க் ரன்னிங்ல இருக்கு. கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1.5 லட்சம் பேர் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூனிட் வந்து இங்கே இருக்கு. ஆமாங்க சார். சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்ல போய் அந்த கம்பெனி போய் நம்ம ரீச் ஆக முடியும். சிப்காட்டுக்கு போயிட முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா கம்பெனி பஸ் எல்லாமே இதுல ரன்வேல இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ அங்க ஒர்க் பண்றவங்களே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இங்க இடம் வாங்கியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ என்னன்னாக்கா இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எப்படி வந்து வேலைக்கு வந்து சென்னையை நோக்கி வந்தாங்களோ, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே அதர் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து வேலைக்கு தேடி வருவாங்க. என்ன கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, எங்க மெப்ஸ் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, கிண்டி சிப்காட். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு வரப்ப என்ன பண்ணுவாங்க, அப்படிதான் வந்து சிட்டி வந்து நகரமா டெவலப் ஆகி அப்ப இன்னைக்கு வேலைக்கு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நியர்பை வந்து வாடகைக்கு இருப்பாங்க. ஸோ அவங்க தாட் என்னன்னா பார்த்து நம்மளாவது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்ற போதான் உங்களுக்கு அப்படிதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலைக்கு வந்தவங்க தான் தங்கி அப்படியே வாடகை வீட்டில் இருந்தவங்க இடம் வாங்கி வீடு கட்டி அப்படியே சிட்டி வந்து எக்ஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க ஒர்க் பண்றவங்க அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களும் வெளியூர்ல இருக்கவங்க தான் இன்னைக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு எங்க இருக்காங்கன்னாக்கா காஞ்சிபுரத்துல தான் இன்னைக்கு வந்து வாடகைக்கு இருக்காங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னா 24 hours வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸ்கூல் ஃபெசிலிட்டி இருக்கு, சுத்திலுமே உங்களுக்கு காலேஜ் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாடகை இருக்கோம் பக்கத்துல ஒரு அர்ஜென்சினா ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றப்போ காஞ்சிபுரத்துல வந்து நீங்க வாடகை இருக்காங்க. ஸோ அவங்களுடைய தாட் எல்லாம் என்னவா இருக்குன்னா, நம்ம வாங்கக்கூடிய பட்ஜெட்ல நியர்பைல எங்க இடம் இருக்கோ அங்க இடம் வாங்கி வீடு கட்டுன்ற ஒரு தாட்ல தான் இன்னைக்கு நிறைய பேர் இடம் தேடிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. ஆமா, ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து இருக்காங்க. அந்த பட்ஜெட் அப்படிங்கறதா ஒரு பெரிய கன்சர்னா வந்து இருக்கு. ஸோ அவங்கவுங்கள பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நல்ல ஃபினான்ஸை பற்றி பிரச்சனை இல்லைங்கிறவங்க காஞ்சிபுரம் சிட்டிலேயே வாங்கிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பட்ஜெட் இருக்கிறவங்க அது சரௌண்டிங்கில் வந்து வாங்குவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இன்னைக்கு காஞ்சிபுரம் வந்து இன்னைக்கு கார்பரேஷன் ஆயிடுச்சு சார். ஓகே, ஓகே. ஸோ ஏர்போர்ட்டும் இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்டுமே கொண்டு வர போறாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ள இன்னைக்கு கமர்ஷியல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 27,000 ரூபாய் போகுது. சொன்னாவே ஷாக்கா இருக்கும் நமக்கு. வந்து சென்னையிலே அவ்வளவுதான் விக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம காஞ்சிபுரத்துல இங்க எவ்வளவு விக்குது? கமர்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 27,000 ரூபாய் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நம்பவே நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. நீங்க என்கொயரி கூட பண்ணிக்கலாம். சோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய். இந்த வீட்டு கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ் தான் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் போயிட்டு இருக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட். ஓகே, ஓகே. நம்ம சரௌண்டிங் சுத்திலுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னாவே இன்னைக்கு 2,000 ரூபாய் இன்னைக்கு வந்து ரீசேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டி நகரே 15,000 17,000 அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதான் போகுது. இப்போ இங்க வந்து போகுது அப்படின்னா அந்த அளவுக்கு இங்க டிமாண்ட் இருக்கு. ஆமா, டிமாண்ட் இருக்கு சார். ஓகே, ஆமா. எப்படியாவது வந்து காஞ்சிபுரத்துல இடம் வாங்கணும் அப்படின்றது நிறைய பேருடைய கனவாவே இன்னைக்கு வந்து இடம் பார்த்து நிறைய பேர் சென்டிமெண்டா நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா டெம்பிளுக்கு நிறைய வரவங்க. ஸோ அப்படிங்கும்போது அதான் டூரிஸ்டர் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா இங்க நியர்பை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் போயிட்டு இருக்கு சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய பட்ஜெட் எல்லாரும் வாங்கக்கூடிய பட்ஜெட்ல இன்னைக்கு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய மெகா டவுன்ஷிப். இது வந்து மொத்தம் ஒரு 50 ஏக்கர் இருக்கிறதுனால நாங்க வந்து ஒரு பிளாட்டுக்கு வந்து தின் மார்ஜின் வச்சு தான் நாங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனாலயே பாத்தீங்கன்னா நீங்க டோட்டலா வந்து ஒரு 1500 வீட்டு மனை வருதுங்க. 1500 வீட்டு மனையில நாங்க வந்து ஒரு 700 வீட்டு மனை பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இன்னைக்கு ஒரு 50% வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குங்க. சோ வரவங்க ஏர்லியா வரவங்க பார்த்து நம்ம கிட்ட செலக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிக்கலாம். ஓகே, சரிங்க சார். இப்போ நமக்கு அதான் ஆஃபர் பிரைஸ், ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன மாதிரி நம்ம வந்து போடுறோம்? ஸோ ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சார், நம்ம வந்து இன்னைக்கு வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாயில ஒரு பிளாட் காஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு வீட்டு மனை நீங்க வந்து கொடுக்குறீங்க. 7 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். ஓகே. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 900ல இருந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே, ஓகே. சரி. நம்ம இடத்தை பொறுத்த வரைக்கும் சார், அது ஆன் ரோட் சைட்னால வாங்கிட்டு உடனே வீடு கட்டலாம். நியர்பை எல்லாமே உங்களுக்கு வந்து வீடு இருக்குங்க. ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷத்துல வந்து ஒரு 3 மடங்கு நீங்க வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸோ நம்ம வந்து பெரிய ப்ராஜெக்ட்னால ஒரு 1500 வீட்டு மனை வருதுங்க. ஒரு 20% வீடு வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 300-400 வீட்டுக்கிட்ட உள்ள வந்துரும். கண்டிப்பா. ஸோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடுங்க வந்ததுனாவே அந்த லேண்டோட காஸ்ட் வந்து கண்டிப்பா அப்ரிசியேஷன் ஆகும். கண்டிப்பா ஆகும். கண்டிப்பா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போறவங்க வந்து தாராளமா வந்து வாங்கி போடலாம். ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சர்ல கிடைக்கும். நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். ஓகே சார், சூப்பர். ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ என்னன்னா இப்போ ஒரு
ஒரு 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ இப்போ என்னன்னா நிறைய பேர் இப்போ இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு வராங்க அப்படின்னோம்னா அவங்க கேட்கக்கூடிய ஃபேஸிங்கில் அவங்க கேட்கக்கூடிய சைஸஸில் கொஞ்சம் ஃபஸ்ட் வராங்கன்னா கொஞ்சம் அவைல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும் சார். ஓகே சூப்பர் சார். கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சரிங்க சார். இப்போ உங்கள் கம்பெனி சைடில் ஃப்ரீ சைட் விசிட் அந்த மாதிரி ஆர்கனைசிங் பண்ணுறோம். கண்டிப்பாக சார். நாங்கள் வந்து எங்கள் கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நம்மளோட கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஓகே. நீங்கள் கால் பண்ணுங்க. ஓகே. கால் பண்ணிங்கன்னா இன்னும் நாங்கள் விரிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சரி அப்பாயின்மெண்ட் கொடுத்தா வீட்டிலே கூட நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஓகே பிக்கப் ட்ராப் நாங்களே பண்ணுறோம். சைட்டை வந்து காமிச்சிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம். சரி சாப்பிட்டு நாங்கள் வீட்டிலே ட்ராப் பண்ணிடுறோம் சார். ஓஹோ. ஸோ சர்வீசஸாக அதை நீங்கள் வந்து பண்ணுறீங்க. பண்ணி கொடுத்துறோம். ஸோ தேங்க்யூ சார். ஓகே சார். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்காக இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கீங்க. நான் சாரோட டைரக்ட் பில்டரோட ப்ரொமோட்டரோட நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் வந்து சாருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ராஜெக்ட் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ப்ராஜெக்ட் டீட்டெயில் வேணாலும் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவாங்க. ஃப்ரீ சைட் விசிட்டுமே வந்து பார்த்தோம்னா பிக்கப் அண்ட் ட்ராப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சர்வீசஸ்மே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக அவங்களுக்கு வந்து சைட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயிலுக்கு அவங்களுக்கு வந்து கான்டாக்ட்மே வந்து பண்ணுங்கள். ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு ரெசிடென்ஷியலுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்ருக்கீங்க. இல்லை அப்படின்னா சென்னையில் நிறைய பேர் வந்து வாங்க முடியல, இல்லை அதை விட எனக்கு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வந்து வேணும். ஸோ வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன் ரோட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னோம்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே வந்து சூட் ஆகும். ஸோ உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு அசட்டாக இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு கனவு விட நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ.